இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது எம்சிசி உடைய பிஜி கவுன்சிலிங் வந்து நமக்கு தேர்ட் ரவுண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கோடைய அந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அகெயின் ஷெடியூல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோடைய டேட் வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆனதுனால ஸ்டேட் கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் நீடட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி அவங்களுக்கான சீட்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்த ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, அதாவது நேற்று வந்து எம்சிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா modified all India quota and state schedule PG 2024 after personnel reduction. ஸோ பர்சனல் ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் ஷெடியூல் போட்டிருந்தாங்க. அந்த ஷெடியூலை திருப்பி மறுபடியும் மாடிஃபை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த ஷெடியூலும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாடிஃபைட் பிஜி கவுன்சிலிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ரவுண்ட் 3 பாருங்க, ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரவுண்ட் 3 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 19ஆம் தேதி வரையும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூ டேட் அது ஜனவரி 19 12 மணி வரையும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் வந்து கடைசி டேட் அந்த நீங்கள் 2 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் ஆல் இந்தியா கட்டக்கூடிய கடைசி நாள் வந்து 19 ஜனவரி 3 மணிக்குள்ள வரையும் உங்களுக்கு பேமெண்ட் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில கேண்டிடேட்லாம் லாஸ்ட் நாள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 12ஆம் தேதி ஜனவரிலேருந்து சொல்லிட்டாங்க. நேற்று எக்ஸ்டென்ஷன் பண்ணனால நேற்றோட தான் அதாவது இன்னையோட கடைசி டேட் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு காலைல 8 மணியோட. பட் ஆனால் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தனால இப்போ 20 ஜனவரி வரையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும்னா 8 AM வரை 20 ஜனவரி 8 AM வரை அவைலபிள் இருக்கு. சாய்ஸ் லாக்கிங் வந்து 19ஆம் தேதி 4 மணிக்கு வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் பண்ண அந்த காலேஜோடைய லிஸ்ட்லாம் வந்து ஓகே ஃபைனல் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து 19ஆம் தேதி ஜனவரி 4 மணிக்கு லாக் ஓப்பன் ஆகி 20ஆம் தேதி காலையில் 8 மணி வரை அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் 20ஆம் தேதி காலையில் 8 மணி வரையும் சாய்ஸ் ஃபில்லும் பண்ணலாம், லாக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் 20, 21 ஜனவரி வந்து அவங்க சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் எடுத்துக்கிடுவாங்க. 21ஆம் தேதி ரிசல்ட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து 22 ஜனவரிலேருந்து 29. ஸோ இதுதான் வந்து இப்போ போட்ட நியூ ஷெடியூல். ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா இந்த ஷெடியூல் சேஞ்ச் ஆனனால ஆல் இந்தியாவுடைய ஷெடியூல் சேஞ்ச் ஆனால ஸ்டேட்டுக்கும் மாறிடுச்சு. இப்போ ஆல் இந்தியா ரவுண்ட் 3 வந்து 26 டிசம்பர்லேருந்து 21 ஜனவரி வரை நடக்குது அப்படின்னா இவங்க காலேஜ் ஜாயின் அப் டேட் வந்து 29 ஜனவரி. இங்கே ஆல் இந்தியாவுடைய இந்த டேட்டு. அதே ஸ்டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க தாடுறோம்னா 21 ஜனவரிலேருந்து 31. ஆக்சுவலி இது வந்து தப்பாக போட்டிருக்காங்க. 31 ஜனவரி வரையும் கம்ப்ளீட்டாக முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாயின் அப் டேட் வந்து பிப்ரவரி 5க்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நியூஸ் ஷெடியூல். இதை தெளிவாக எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து அது அடுத்த ஒரு அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.